ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, எப்படி நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய பேர்த்துக்கு அந்த ஆப் ஒன்று சொல்லியிருந்தேன், மல்டிவியூன்னு சொல்கிற அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா 6 டேப்ஸும் ஒரே இதை ப்ளே ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு நான் ரீப்ளை பண்ணியிருந்தேன், எப்படி பண்ணால் அது இதாகும்னு சொல்லி. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது சரி, ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டுடலாம். அந்த வீடியோ தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேபுமே ஒர்க் ஆகும். ஆனால் சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபு ப்ளே ஆச்சுன்னா அடுத்த டேபு எல்லாமே பாஸ் ஆகிருது. அந்த டேபை ப்ளே பண்ணால் நீங்கள் முதல்ல ப்ளே பண்ண டேபும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுது. இது எப்படி ஒன்றா ப்ளே பண்ண வைக்கிறது ஒரு சின்ன இதுதான். ஆனால் உங்களுக்கு டேட்டா கொஞ்சம் செலவாகும், அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, எனக்கு டேட்டா போனாலும் பரவாயில்ல, எனக்கு 6 டேப்பும் ப்ளே பண்ணும் அப்படின்னு அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நீங்கள் உங்கள் மல்டிவியூவர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இது பார்த்திங்கன்னா வேறு மொபைலில் தான் நான் எடுத்திருக்கேன். மல்டிவியூவர் ஆப் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். என்னோடய மொபைலில் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த 6 டேப்பும் கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இது கொஞ்சம் பழைய மாடல் ஃபோனு, அதனாலயா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் ஏன் ஒர்க் ஆகலை, கொஞ்சம் பழைய மாடல் ஃபோனா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்போ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதும் இப்படி தாங்க இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் 4 டேப்பு தான் காமிக்குது. உங்களுக்கு 6 டேப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 4 டேப்பில் நீங்கள் தனித்தனியாக ப்ளே பண்ணுறதுக்கு இன்னும் 6 டேப்பாக ப்ளே பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும்ல. அதனால் 6 டேப்பை வச்சுக்கோங்க. அது எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இல்லை 6 டேபிள் அப்படின்ட்டுருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6 டேபிள் அப்படின்ட்டுருக்கும். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை நீங்கள் பார்க்காதீங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 6 டேப்பாக ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் இதில் அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நம்பர் 1 டேப்பு மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். இதில் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் ஓப்பன் ஆக தொடங்கிடும். இதில் நீங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டாவது இந்த ப்ளஸ் பட்டனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் டேப்புக்குள்ளே போயிருங்க. சேம் இதே மாதிரி ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி கூகுளில் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 6 டேப்புக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 டேப்புக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எத்தனாவது டேப்பில் இருக்கீங்களோ அந்த டேப், இப்போ நான் 6வது டேப்பில் இருக்கேன், ரெட் கலராக காமிக்குது பார்த்தீங்க. அதை கிளிக் பண்ணேன்னா எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் காமிக்கும், 6 டேப்புமே. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டேப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் வீடியோவோட டைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைட்டிலை நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள். இல்லாட்டினா அந்த டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அந்த யூடியூபோட அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா நீங்களாகவே தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வேறு யாருக்கும் சஜஷனே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணும்போது அது டைரக்டில் தான் வரும். அதனால் அது சர்ச்சில் வராது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு டைரக்டில் தான் காமிக்குது, சர்ச்சில் வரல அப்படின்னுலாம். அதுதான் பிரச்சனையா அப்படியெல்லாம் கேட்டிங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீடியோ சர்ச்சில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு உங்கள் வீடியோ சஜஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சர்ச்சில் வர மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. வேறு எந்த பிரச்சனையும் எதுவும் வராது டைரக்டில் வந்தால். அதனால் இந்த சர்ச்சில் வர கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இந்த சர்ச் பண்ணும்போது டைப் பண்ணி, இல்லைன்னா அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க. இப்போ நான் என்னோடய வீடியோவோட டைட்டிலை டைப் பண்ணிக்கிறேன்.
ஓகே, சர்ச் பண்ணிட்டேன், வந்துருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃப்ரெண்டுலேயே வராமல் வேறு நிறைய வீடியோ வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண அந்த டைட்டிலுக்கு கீழே பக்கத்துலேயே உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அந்த டைட்டில் முடிஞ்சதும் அடுத்து ஸ்பேஸ் விட்டு உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் இருக்கிற அந்த கண்டென்ட்டில் இருக்கிற வீடியோ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி. அப்போ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வரலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2வது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 டேப்பையும் நான் ப்ளே பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு டேப்பு மட்டும்தான் இதில் ப்ளே ஆகுது. மிச்செல்லாம் பாஸ் ஆகி தான் நிற்கிது. அப்புறம் 5 டேப்பும் பாஸ் ஆகி தான் நிற்கிது. கடைசி டேப் மட்டும் தான் ப்ளே ஆகுது. 782 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வருது. நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே இப்போ எல்லா டேப்லையும் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட்லேயும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் உங்கள் மல்டி வியூவர் ஆப்பை அப்படியே கிளிக் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகி சேம் பேஜிலேருந்து வரும். அது ஆட்டோமேட்டிக்காக 6 டேப்புமே ப்ளே ஆகும். நீங்கள் குவாலிட்டி மட்டும் குறைக்காமல் இருந்தீங்கன்னா அது 6 டேப்பும் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆயிரும். இல்லை எனக்கு நெட்டு கம்மியாக தான் இருக்குது, குவாலிட்டி கம்மியாக வச்சது தான் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண முடியாது. இதில் அதுக்கு ஒரே ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பிசியோ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லைங்க. இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் இது மாதிரி 6 டேப்பும் ப்ளே ஆகுற மாதிரியா இருந்தால் ஓகே. இப்போது என்னோடய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகுது. இந்த மொபைல் ஃபோனில் அந்த மாதிரி ப்ளே ஆகுறதில்ல. அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஐடியா சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 டேப்புமே ப்ளே ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்கிட்ட 2 ஜிபி 1.5 ஜிபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கம்மியாக தான் உங்களால் பார்க்க முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ சிம்பிள் தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.